டெல்லியில் உள்ள இல்லத்தில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ரயில்வே அமைச்சர் பதவியில் ஜேடியு உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே நிதிஷ்குமார் ரயில்வே அமைச்சராக இருந்து வந்த காரணத்தால் மீண்டும் ரயில்வே துறை கேட்டுப்பெற வாய்ப்பு இருப்பதாகவும் அதில் ஐக்கிய ஜனதா தளம் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. ஐக்கிய ஜனதா தளம் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களுடன் முக்கிய ஆலோசனை நடத்துகிறார் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். இந்த ஆலோசனையில் மத்திய அமைச்சரவையில் எந்தெந்த இலாக்காக்கள் கேட்டு பெற வேண்டும் என்றும் குறிப்பாக ரயில்வே துறையில் கட்டாயமாக நம் வசம் வைத்திருக்க வேண்டும், அது தொடர்பாக பேச்சுவார்த்தை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பாஜக கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் கூட்டம் சற்று நேரத்தில் நடைபெறக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக நிதிஷ்குமார் தலைமையில் ஜேடியு கட்சியினுடைய எம்பிக்கள் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகின்றது. அந்த கூட்டத்தில் வெற்றி பெற்ற மொத்தம் 12 எம்பிக்கள் பீகார் மாநிலத்தில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியில் 12 எம்பிக்கள் வெற்றி பெற்றார்கள். அவருடன் பீகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தலைவருமான நிதிஷ்குமார் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனையில் ரயில்வே துறையை நம் வசம் வைத்திருக்க வேண்டும் என்றும் ரயில்வே துறையை கேட்டு பெறுவதில் உறுதியாக இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. ரயில்வே துறை மட்டுமல்லாமல் வேறு எந்த துறைகளை கேட்டு பெறலாம், எத்தனை கேபினெட் அமைச்சரவையில் பதவி நமக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்றும் எத்தனை எம்பி பதவியின் அடிப்படையில் அமைச்சரவையில் எத்தனை இடங்களை கேட்டு பெறலாம், எத்தனை இலாக்காக்களை கேட்டு பெறலாம் என்பது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக ரயில்வே துறை பொறுத்தவரையில் அதை கண்டிப்பாக கேட்டு பெற வேண்டும் என்பதில் ஜேடியு உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. இப்படி இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு அங்கு எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் அமைச்சரவையில் எந்தெந்த இலாக்காக்களை கேட்டு பெற வேண்டும், எத்தனை இலாக்காக்களை கேட்டு பெற வேண்டும், மேலும் என்னென்ன கோரிக்கைகள் நம் கட்சி சார்பாக நம் மாநிலத்திற்காகவும் என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டு வருகின்றது. இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்கள் ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட இருக்கிறது. அந்த கூட்டத்தில் அந்த நாடாளுமன்ற பாஜக குழு தலைவராக மோடி தேர்வாக இருக்கிறார். அதற்கு பிறகு பெரும்பான்மை கடிதங்கள் கொண்டு குடியரசுத் தலைவரிடம் வழங்கப்படும். அதற்கு பிறகு ஆட்சி அமைக்க அவர் உரிமை கோர இருக்கிறார். இப்படியாக ஒவ்வொரு கட்டங்களாக நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது.